சொல்லு வருமா. என்னடா குரல்ல ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டு போர்டு தெரியுது. அவ்வளவு ரிலாக்ஸா இருக்கியா? தப்பாச்சே. நீ வேற டென்ஷன் பண்ணாம விஷயத்த சொல்லு வருமா. அந்த ஏடி இங்க வந்திருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. வருமா இங்க எப்படி வருமா? ஏதாச்சும் தப்பான இன்ஃபர்மேஷனா இருக்க போகுது. டெடாக், எது தப்பு எது ரைட்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு இந்த விஷயத்துல நாலேஜ் இருக்கா? வருமா நான் அப்படி சொல்லல. இங்க தேடி வர்றதுக்கு என்ன அவசியம் இருக்கா? அவசியம் இருக்கு. ஏன்னா நான் எங்கெல்லாம் வரணும் அங்கெல்லாம் அந்த ஏடியும் வருவா. அதான் கதை. அதனாலதான் சொல்றேன், இந்த தடவை கரெக்டா என்ன நடந்தாலும் ட்ரக்ஸ் பார்ட்டி கிட்ட போயே ஆகணும். சரி ஓகே, அந்த ட்ரக்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? உங்ககிட்ட தான் இருக்கு. வாட்? என்கிட்டயா? வருமா என்கிட்ட எங்க இருக்கு? நீ உன் ஃபேமிலியோட ஒரு வண்டியில வந்தல்ல, அந்த வண்டியில தான் இருக்கு. வருமா விளையாடாத, உண்மைதான் சொல்றியா? வருமா அதுல ஏன் வருமா வச்ச? எங்க வீட்டுல மட்டும் தெரிஞ்சதுன்னு வையன், என்ன பண்ணி வச்சிருக்க வருமா நீ? டேய், அது உன் பொறுப்பு. யாரும் பார்க்காம வச்சுக்க வேண்டியது உன்னுடைய தலையாய கடமை. போ போ போய் அது பத்திரமா எடுத்து வை. அடுத்தது என்ன பண்ணுன்னு அடுத்த கால்ல சொல்றேன். இதை பார்க்காம இருக்கணும். நீதான் என்னை காப்பாற்றணும். நீங்க ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டீங்களா? என் கூட இப்போ ஸ்கூலுக்கு வரியா? போலாம். ஏன் பாருடா, என் கூட கூட ஸ்கூலுக்கு வர மாட்டியா? அயலி, இந்த புகையில உட்கார்ந்து இருக்கிறதுனால தலை வலிக்குது. அந்த பிளாஸ்க்ல காஃபி இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வாயேன். என்ன இது? விட்டா செழியன் கையோட இந்திரா கூட்டிட்டு போயிருவான் போல இருக்கே. இல்ல, விடக்கூடாது. அப்படி மட்டும் நடக்க கூடாது. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. அதெல்லாம் நடக்கும் செல்லும், எல்லாம் சரியாயிடும்.
என்ன ரித்திகா இன்னும் பொங்கல் பொங்காம இருக்கு? அதாத்த எனக்கும் புரியல. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ரகசியம் இருந்தா பொங்கல் பொங்காதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா புருஷனோ பொண்டாட்டியோ ஏதாவது மறைச்சிருந்தாதான் இப்படி பொங்கல் பொங்காம இருக்கும். ஏ, என்ன அப்படி பாக்குற? அப்போ உங்களாலதான் பொங்கல் பொங்காம இருக்கா? ஒழுங்கா சொல்லிடுங்க. என்கிட்ட என்ன மறைச்சிருக்கீங்க சொல்லுங்க. ஏன் ரித்திகா லூஸ் மாதிரி பேசுற? அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. போய் சொல்லாதீங்க. நீங்க எதையோ என்கிட்ட மறைச்சிருக்கீங்க. உங்களாலதான் பொங்கல் பொங்கல. ரித்திகா உன் மேல சத்தியமா சொல்றேன், அப்படிலாம் ஒண்ணு இல்ல. என்ன நம்பு ரித்திகா. டேய், மருமக கிட்ட எதையாவது மறைச்சிருந்தா சொல்லிடுறா. அப்பதான் இந்த பொங்கல் பொங்கும். ஏதாவது இருந்தா சொல்லிடு. அம்மா, நீ வேற சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்காத. இப்பாரு, ஏற்கனவே அவ என் கூட சண்டை போடுவா.